மரணம் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டது. இதுவே இரண்டாம் மரணம். இந்த அக்கினி கடலில் அவர்கள் தள்ளப்படாதபடி அவர்களுக்கு என்ற ஒரு நியமம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறால் ஜீவ புஸ்தகத்தில் அவருடைய நாமம் எழுதப்பட்டிருக்க வேண்டும். 14 வாசிங்களே. ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். ஆக ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக, ஜீவ புஸ்தகம் ஜீவன், உயிர், லிவிங் புக், எட்டர்னிட்டி புக்னு நாம் சொல்ல முடியும். அதே வேளையில அது லிவிங் புக், என்றென்றைக்கும் வாழ்கிறவர்களுடைய பெயர்கள் அங்கு எழுதப்பட்டிருக்கும். ஆகையினாலே அது ஜீவ புஸ்தகம் என்று பெயர் சூட்டப்படுகிறது. அந்த ஜீவ புஸ்தகத்தில் என்றென்றைக்கு மரிக்காத ஒரு சாக்கியத்துக்கு உரியவர்களுடைய நாமங்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கும். அங்கே எழுதப்படுவதற்கு அவர்கள் செய்த தியாகம் என்ன? பாவம் இல்லாத வாழ்க்கை வாழ. பாவம் இல்லாத வாழ்க்கை வாழ்கிறவர்களுக்கு ஆண்டவர் பரிசுத்தர் என்று ஏற்றுக்கொண்டு அவர்கள் என்றென்றைக்கும் மரிக்காத ஒரு வாழ்க்கைக்கு சுதந்திரவாளிகள் என்பதற்காக அந்த ஜீவ புஸ்தகத்தில் அவருடைய நாமம் எழுதப்படுகிறது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 24-25 வசனம் வாசிக்கிறோம். நித்திய ஜீவனை தருவேன் என்பதே அவர் நம் செய்த வாக்குத்தத்தம் என்று வாசிக்கிறோம். வாசிங்க. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தமே நித்திய ஜீவனை தருவேன் மனுக்குலத்திற்கு. அங்கே ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிக்கிறோம். நீ மண்ணில் எடுக்கப்பட்டாய், மண்ணுக்கு திரும்புவாய். ரோமருக்கு 20 வாசிக்கிறோம். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்படுகிறது. பாவிகள் அனைவரும் எங்கே தள்ளப்படுவார்கள்? வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அங்கே அதனுடைய நிலை இரண்டாம் மரணம் என்ற நரகம் என்ற நிலை, அக்னி கந்தகமும் எரிகிற ஒரு இடம். அவற்றில் தள்ளப்படுகிறவர்கள் என்றென்றைக்கும் அழுகையும் பற்கடிப்பும் உடையவர்கள். இது என்னென்னைக்கும் அவர்களுடைய நிலையாயிருக்கிறது.